வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று சதுர்த்தி திதி நிலவுகிறது. 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். நீண்ட நாள் முயற்சிகள் கைகூடும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும் நாள் உங்களுக்கு இன்று. வேலையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் உங்களுக்கு இன்று. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருப்பதால் இன்று உங்களுக்கு யோகமான நாள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொன் பொருள் சேர்க்கை உண்டு. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு இது பொற்காலம். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் இனிமையான பயணம் மேற்கொள்வீர்கள். உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யவும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடினமான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையில் பதவி உயர்வு உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர வழியில் சிறு மனக்கசப்புகள் வந்து நீங்கும். நிதானம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக கடகராசி. கடகராசி என்பர்களே, மன நிம்மதி கூடும் நாள். உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீரதிர்ஷ்டம் உண்டாகலாம். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் முடியும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை தாயின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யவும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் கம்பீரமாக திகழ்வீர்கள். மற்றவர்கள் உங்களை மதித்து பேசுவார்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அரசாங்க வழி ஆதாயங்கள் உண்டு. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை நிர்வாகத்திறமை பளிச்சிடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். குடும்பத்தை பொறுத்தவரை தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிலவும். உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். உங்கள் புத்திசாலித்தனம் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை குறைப்பீர்கள். வங்கி இருப்பு உயரும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு அருங்கம்புல் மாலை சாற்றி வழிபடவும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான மற்றும் கலகலப்பான நாள். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வசதி வாய்ப்புகள் பெருகும்.
மனைவியின் பெயரில் முதலீடு செய்வீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களிடையே உங்கள் செல்வாக்கு உயரும். சுப செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, விடாமுயற்சியால் எதையும் சாதிப்பீர்கள். தடைகளை தகர்த்து முன்னேறுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மறைமுக வருமானம் வர வாய்ப்புண்டு. வாகனச் செலவுகள் ஏற்படலாம். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். வேலையில் கூடுதல் கவனம் தேவைப்படும் நாள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகலாம். பொறுமை அவசியம். உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு இன்று கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். குழந்தைகளின் கல்விக்காக செலவிடுவீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி என்பர்களே, பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை கடன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு உயரும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் மங்களகரமான செய்திகள் வரும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி என்பர்களே, தன்னம்பிக்கை உயரும் நாள் உங்களுக்கு இன்று. பொருளாதாரத்தை பொறுத்தவரை கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். இளைய சகோதரர்களால் உதவி கிடைக்கும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பரிகாரம் காலபைரவருக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யவும். அடுத்ததாக மீனராசி. செல்வாக்கு உயரும் நாள் உங்களுக்கு இன்று. மற்றவர்களுக்கு உதவி செய்து மனநிறைவு அடைவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் துளசி மாடத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும். உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் மகாலட்சுமியின் அருளால் ஒரு பொற்காலமாக அமையட்டும். வெள்ளிக்கிழமை என்பதால் சுமங்கலி பெண்களுக்கு பூ மற்றும் பழங்கள் வழங்குவது உங்கள் வீட்டில் சுபிட்சத்தை நிலைக்கச் செய்யும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.